தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடப்பாண்டு நிரப்பப்பட இருக்கும் 10,000 பணியிடங்களுக்கான ஆண்டு திட்டத்தினை அதன் தலைவர் நடராஜ் வெளியிட்டார். டிஎன்பிஎஸ்சி மூலம் நடப்பாண்டு 10,105 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆண்டு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் ஆர். நடராஜ் புதன்கிழமை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜ், இவ்வாண்டு தேர்வாணைய தேர்வில் சிறிய மாற்றங்கள் செய்திருப்பதாகவும், குரூப் 2வில் அடங்கியுள்ள சில முக்கிய பதவிகள் குரூப் 1க்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குரூப் 1 முதன்மை எழுத்து தேர்வுக்கு கூடுதலாக ஒரு பொது அறிவுத்தாள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நடராஜ், குரூப் 2வில் அடங்கிய பதவிகள் நேர்முகத் தேர்வு இல்லாதவை என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் குரூப் 2 பதவிகளுக்கு முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 அடுக்கு தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கால அட்டவணை இந்த வருடம் மொத்தம் 27 துறைகளிடமிருந்து 35 பதவிகள் பெறப்பட்டிருக்கின்றன. அதுல மொத்த காலி பணியிடங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்த வரைக்கும் 10,105 காலி பணியிடங்கள் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. இது அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல குரூப் 4 தொகுதி 4 அதுல தான் இளநிலை உதவியாளர்கள், டைபிஸ்ட் அந்த போஸ்ட், அதுக்கு மொத்தம் காலி பணியிடங்கள் 2,716. கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 1 தேதி வெளியாகும் என்றும், பிப்ரவரி 18 தேதி கலந்தாய்வு தொடங்கும் என்று தெரிவித்த நடராஜ், நடப்பாண்டு மாநில சிவில் சேவை குரூப் தேர்வுக்கு ஜூலை மாதம் அறிவிக்கை வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் பிலிமினரி தேர்வும், முக்கிய தேர்வுகள் அக்டோபரிலும், டிசம்பரில் முடிவுகள் வெளியாகி கவுன்சிலிங் தொடங்கும் என்றார். மேலும் சிவில் சேவை குரூப் 1A தேர்வுகளுக்கு செப்டம்பரில் அறிவிக்கை வெளியாகி டிசம்பர் 14 தொடங்கி 7 நாட்கள் தேர்வு நடக்கிறது. 2014 ஜனவரியில் முடிவுகள் வெளியாகி பிப்ரவரியில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான அறிவிக்கை பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு மார்ச்சில் தேர்வும், ஏப்ரலில் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. மே மாதத்தில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான பிலிமினரி தேர்வுக்கான அறிவிக்கை ஜூன் மாதம் வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் தேர்வும், நவம்பரில் முடிவு வெளியாகி டிசம்பரில் கவுன்சிலிங் நடக்கும் என்றும் நடராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் குரூப் 2வில் 604 நேர்காணல் பதவிக்கும், குரூப் 2A பிரிவில் 789 நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கும், குரூப் 4 பிரிவில் 2,716 பதவிகளுக்கும், தொழில்நுட்ப பதவிகள் 215 இடங்களுக்கும் 2013 ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தேர்வுகள் நடைபெறவுள்ளன.